எஸ்டர்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு டீட்டெயிலான ஒரு இன்ஃபர்மேஷனான ஒரு வீடியோ பண்ணியிருந்தோம். என்ன அப்படின்னா ஒரு நார்மல் பீப்புளுடைய லைஃபு பர்த் டு டெத் வரைக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நேற்றே சொல்லியிருந்தேன். நாளைக்கு போகிற வீடியோ வந்து பார்த்தோம்னா நாளைக்கு போகிற வீடியோ மாதிரி தான் நம்ம இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லியிருப்பேன். ஓகே, ஸோ அதை பற்றின ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ. ஒரு ரிச் மைண்ட் செட்டு எப்படி வந்து பார்த்தோம்னா க்ரோ ஆகுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ. ஸோ கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மௌரியன் நேம் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணி ஷேர் பண்ண கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்கள் மௌரியன் எம். அதே மாதிரி நம்ம வீடியோ கண்டினியூ பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தோம்னா ஒரு ரிச் மைண்ட் செட்டு, அதாவது பர்த் டு டெத்து அப்படிங்கிற கான்செப்ட் தான் இந்த வீடியோ முழுக்க இருக்க போகுது. அதாவது பிறந்ததுலேருந்து ஒரு ரிச்சான பீப்புளுக்கும் கூட ஒரு சைல்டாக இருக்கிறவங்களுக்கு பேங்க் பேலன்ஸ் அக்கௌண்ட் இருக்காது, ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு தெரியாது. ஸோ இந்த மாதிரி எதுவுமே தெரியாமல் தான் அவங்களும் பிறக்கிறாங்க. ஓகே, ஸோ ஆனால் 25 இயர்ஸ்க்கு அப்புறமேட்டு ஒருத்தர் சேலரி வாங்குறதுக்கும் ஒருத்தர் வந்துட்டு கம்பெனியை க்ரியேட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் வந்து பார்த்தோம்னா நிறைய வித்தியாசம் இருக்குது. அதாவது டிஃப்ரெண்ட் ஐக்யூ இல்லை, ஓகேங்களா? அதாவது மைண்ட் செட் தான் வந்து பார்த்தோம்னா டிஃப்ரெண்ட். ஓகே, அதை பற்றி தான் நம்மளும் எப்படி அந்த மாதிரி இருக்கலாம் அப்படிங்கிறத பற்றி ஒரு டீட்டெயிலான ஒரு வீடியோ தான் இந்த வீடியோவில். பர்த்தில் இருந்து டெத் வரைக்கும் ஒரு ரிச் மைண்ட் செட்டான இருக்கிற ஒரு ஒரு சைல்டுஹுட்டை பற்றி தான் ஒரு டீட்டெயிலான ஒரு ஃபேக்ட்ஸ் பற்றி பேசுவோம். அதே மாதிரி இப்போ ரிச் மைண்ட் செட்டில் இருக்க ஒரு ஃபேமிலியில் ஃபஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா டாயாக இருக்காது. ஓகே, ஃபஸ்ட் இன்வெஸ்ட்மெண்ட் வந்து பார்த்தோம்னா என்விரான்மெண்ட்டாக இருக்கும். என்விரான்மெண்ட்னா என்ன அப்படின்னா, இப்போது பேரண்ட்ஸ் ஒரு சன்னுக்கு வந்து பார்த்தோம்னா மணி கொடுக்க மாட்டாங்க. ஓகே, மணி கொடுக்காம மணி எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத வந்து பார்த்தோம்னா காட்டுவாங்க. ஒரு டிவியை விட ஒரு புக்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகம். அதே மாதிரி ஒரு ஆர்கியூமெண்ட்டை விட ஒரு டிசிஷன்ஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகம். ஓகே, அதாவது ஒரு கம்ப்ளைண்ட்ஸை விட ஒரு சொல்யூஷன் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிகம். ஏன் அப்படின்னா இப்போ நான் சொன்ன அதாவது புக்ஸு, டிசிஷன்ஸு, சொல்யூஷன் இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா கடைசியாக எண்டப்பாக வந்து பார்த்தோம்னா நமக்கு ஒரு பியூரான ஒரு சொல்யூஷனை கொடுக்குறது. ஓகே, மீதி இருக்கிற முன்னாடி டிவி ஆர்கியூமெண்ட்ஸு, கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாமே வேஸ்ட் ஆஃப் த டைம் தான் வந்து பார்த்தோம்னா அதெல்லாம். ஓகே, அப்போ சைல்டு அப்சர்வ் வந்து பார்த்தோம்னா பண்ணுவோம். பேரண்ட்ஸு ஸ்பெண்ட் பண்ணுற எவ்ரி ருப்பி வந்து பார்த்தோம்னா எதில் வந்து பார்த்தோம்னா பண்ணுறாங்க அப்படிங்கிறது பிரெயினில் நல்லா ரெக்கார்ட் ஆகும். ஓகே, ஏன் அப்படின்னா அவங்க அப்சர்வ் பண்ணுறாங்க. ஓகே, அப்போ ட்ரூத் என்னென்னா இப்போ சில்ட்ரன்ஸ் லிசன் வந்து பார்த்தோம்னா கம்மியாக இருக்கும், சில்ட்ரன்ஸ் காப்பி பண்ணுறது தான் மோர். அதாவது ஒரு சின்ன குழந்தையா வளர்கிற பையனுக்கு என்ன அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா இருக்காங்க, ஒரு தம்பி தங்கச்சி இருக்காங்க அப்படின்னா, அவங்க என்ன பண்ணுறாங்களோ அதை பார்த்து தான் அவனால் பண்ண முடியுமே தவிர அவனால் எதுவுமே புதுசாக கற்றுக்க முடியாது. அந்த சைல்ட்ஹுட்டில் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் அவனால் திருப்பி பேச முடியும். திருப்பி அவனால் பிரெயினில் வந்து கேப்சர் பண்ணுறது, நம்ம என்ன பேசுகிறோமோ அதை தான் அவனால் கேப்சர் பண்ண முடியும். அப்படிங்கும்போது நம்ம பண்ணுறது தான் வந்து பார்த்தோம்னா அவனுக்கு ஸ்டோர் ஆகும். ஓகே, அவனால் எதுவுமே அந்த டைமில் புதுசாக எதுவுமே கற்றுக்க முடியாது. ஓகே, நம்ம என்ன பண்ணுறோமோ அதை தான் அவனால் கற்றுக்க முடியும். அப்படிங்கும்போது நம்ம கரெக்டான மெத்தடில் இருக்கும்போது அவனால் கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா நல்லா க்ரோ ஆக முடியும். அதே மாதிரி இந்த ஸ்கூல் மார்க்ஸ் வந்துட்டு இம்பார்ட்டன்ட்டு. பட் ரிச் மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னா, மார்க்ஸை விட ஸ்கில் தான் வந்து பார்த்தோம்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு சொல்லி க்ரோ பண்ணுறனால தான் அவங்களால வந்து பார்த்தோம்னா ஒரு நல்ல நிலைமைக்கு வர முடியுது அப்படிங்கிறது தான் ஒரு உண்மையான ஒரு இது. ஓகே, ஏன் அப்படின்னா அவனால் ஸ்கில் இல்லை அப்படின்னா என்னதான் ப்ராப்பர்ட்டி, மணி என்னதான் எவ்வளோதான் வச்சுருந்தாலுமே ஒரு பிஸ்னஸ் கரெக்டாக பண்ணாமல் லாஸ் ஆகும்போது, கரெக்டாக அந்த நாலேஜ் இல்லை, ஸ்கில் இல்லை, கரெக்டாக பண்ண தெரியல அப்படிங்கும்போது கம்பல்சரி எல்லாமே டிஸ்ட்ராய் ஆயிரும். ஓகே, இது என்னதான் வந்து பார்த்தோம்னா நம்ம பண்ணாலுமே நம்ம அதாவது மணி இருக்குது, டேடு கொடுத்தது, ஓகே அப்பா சொத்துலேருந்து வந்ததுன்னு சொன்னாலுமே பட் அது உண்மை அப்படிங்க எடுத்துக்கும்போது ஒரு ப்ராக்டிக்கலாக நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது தான் தெரியும் அது எவ்வளோ கஷ்டமான ஒரு பிஸ்னஸ் வந்து பார்த்தோம்னா ரன் பண்ணுறது அப்படிங்கிறது. ஓகே, நம்ம வாயில் சொல்கிறோம், ஒரு புவர் பீப்புள் நிறைய பேர் எடுத்துக்கோங்களே. ஓகே, உங்கள் சுற்றுச்சூழலில் இருக்கவங்களே நிறைய பேர் அப்படி தான் சொல்லுவாங்க, அவன் என்ன அப்பா அம்மா காசில் வரான் அப்படின்னு. அப்படிலாம் கிடையாது. ஓகே, என்னதான் அப்பா அம்மா காசு வச்சிருந்தாலுமே கரெக்டான பிஸ்னஸில் போட்டு கரெக்டாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கரெக்டாக க்ரோ பண்ணி எடுத்துகிட்டு போனால் மட்டும்தான் அது வந்து பார்த்தோம்னா சஸ்டெயின் பண்ண முடியும். அப்படிங்கிறது தான் ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு டாப்பிக்கு. சரி, ஓகே, இப்போ கம்யூனிகேஷன், ரீடிங்கு, அந்த க்யூரியாசிட்டி, ப்ராப்ளம்ஸ் எல்லாமே சால்விங்கு இது எல்லாமே எக்ஸாம் முடிஞ்சிச்சு அப்படின்னா கேம்ஸ் மட்டும் தான் அவங்களால விளையாட விட மாட்டாங்க. ஓகே, இப்போ லைப்ரரி கூட்டிகிட்டு போகிறது, ப்ராஜெக்ட்ஸு, பிஸ்னஸ் ஸ்டோரிஸு அண்டு சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட்டு இது எல்லாமே அலோன்ஸ் கொடுத்து ஸ்பெண்ட் பண்ண சொல்ல மாட்டாங்க. ஓகே, பட்ஜெட் மெயின்டைன் பண்ண சொல்லுவாங்க. சிம்பிளான லெசன் என்னன்னா, மணி வந்துட்டு பார்த்தோம்னா ஒரு டூல் தான். ஓகே, அது ஒரு பொம்மை கிடையாது. ஓகே, நாட் அ டாய். மணி இஸ் அ டூல், நாட் அ டாய். ஓகே, இது ஒரு முக்கியமான ஒரு லெசனு. இப்போ ஏஜ் அதாவது 13 to 18 வரைக்கும் பார்த்தோம்னா ஒரு டீனேஜில் ஒரு பெரிய தப்பு என்ன அப்படின்னா, மோஸ்ட் ஆஃப் த டீனேஜர் என்ன பண்ணுவாங்கன்னா ஃபோன் வாங்குறது, கேம் விளாட்றது, சோஷியல் மீடியா, இன்ஸ்டாகிராம் ஸ்க்ரோலிங்கு, யூடியூப் சேனலில் பார்க்குறது, அதே மாதிரி அந்த கம்பேரிசன். ஓகே, அவனால் பண்ண முடியுது, ஏன் நம்மளால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி திங்கிங் தான் இருக்குமே தவிர அந்த டெசிஷனை எடுத்து டெசிஷனை மேக் பண்ணி அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத கண்டுபிடிக்க மாட்டாங்க. ஓகே, இதுதான் பெரிய ஒரு பிரச்சனை. பட் ரிச் மைண்ட் செட்டில் இருக்க டீனேஜர் என்ன பண்ணுவோம்
அப்படின்னா லேர்ன் பண்ணுவான். ஸ்டாக் மார்க்கெட் பேசிக்ஸை பற்றி லேர்ன் பண்ணுவான், பிஸ்னஸ் பேசிக்ஸை பற்றி லேர்ன் பண்ணுவான், சேல்ஸ் எப்படி பண்ணுறாங்க, நெகோசியேஷன் எப்படி பண்ணுறாங்க, அதாவது பப்ளிக் கிட்ட ஸ்பீக்கிங் எப்படி இருக்குது, ஓகே கோடிங்லாம் எப்படி பண்ணுறாங்க, ஏஐ எப்படி வேலை செய்யுது, வீடியோ எடிட்டிங்கில் இருந்து ஸ்கூல் எஜுகேஷனுக்கு ஆப்போசிட்டாக இல்லை, ஓகே அதுக்கு மேலே செல்ஃப் எஜுகேஷன் ஒன்று இருக்குது. அப்படி எடுத்துக்கும் போது தான் அப்போ இன்கம் இன்க்ரீஸ் ஆகணும் அப்படின்னா லேர்னிங்கை ஸ்டாப் ஆக கூட விடக்கூடாது. ஓகே இதுதான் கான்செப்ட்டு, மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. ஓகே காலேஜ் முடிஞ்ச உடனே டார்கெட்டு சேலரி கிடையாது அவங்களுக்கு. ஓகே ஏன் அப்படின்னா அவங்கக்கிட்ட டேட்ஸ் மணி இருக்குது, அதாவது அவங்க சம்பாதிச்ச சொத்து இருக்கும்போது எடுத்த உடனே அவங்களால சேலரிக்காக ஒர்க் பண்ணணும் அப்படிங்கிறது அவசியம் இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டாலுமே அவங்ககிட்ட நாலேஜ் இருந்தால் தான் அதை சஸ்டெயின் பண்ண முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. ஓகே இல்லை அப்படின்னா கொஞ்ச நாள் இருப்பாங்க, உடனே வந்து பார்த்தோம்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டெஸ்ட்ராய் ஆயிரும். அதனால தான் ஒரு ஸ்கில் இன்கம் சோர்ஸாக இருக்கட்டும், நெட்வொர்க்காக இருக்கட்டும், எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கட்டும், இது எல்லாமே அவனுடைய ஃபஸ்ட்டு சேலரி வாங்காமலும் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஃப்ரீலான்சிங் பண்ணலாம். பட் இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா இன்கமோட ஒரு போர்ஷன் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுவோம் கம்பல்சரி. இந்த லைஃப் ஸ்டைலை அப்கிரேட் பண்ணுறது, அசட்ஸை வந்து பார்த்தோம்னா அப்கிரேட் பண்ணுறது அப்படிங்கிறது தான் இருக்குமே தவிர லைவ்லிட்டி வந்து பார்த்தோம்னா அப்கிரேட் பண்ணுறதா இருக்காது. என்னென்னா இப்போ லைஃப் ஸ்டைல் அப்கிரேட் பண்ணுறது அப்படின்னா வேகமாக அப்கிரேட் பண்ண மாட்டாங்க. ஓகே கம்பல்சரி ஸ்லோவாக லைஃப் ஸ்டைலில் அப்கிரேட் பண்ணுவாங்க. இன்வெஸ்ட்மெண்ட்ஸு, அசட்ஸு இது எல்லாமே வந்து பார்த்தோம்னா ஃபாஸ்ட்டாக அப்கிரேட் பண்ணுவாங்க. இதுதான் மேட்டரே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் கிடையாது. சேலரி இன்க்ரீஸ் பண்ணுறத விட எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தோம்னா இன்க்ரீஸ் பண்ண மாட்டாங்க. ஓகே இதுதான் இப்போது மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் என்ன பண்ணுவாங்கன்னா சேலரி இன்க்ரீஸ் ஆகணும்னே அதுக்கேற்ற மாதிரி எக்ஸ்பென்சஸ் பண்ணுறது. ஓகே என்ன அப்படின்னா இப்போது சென்னையில் நிறைய பேர் ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருப்பீங்க, 3 lakh 5 lakh 10 lakh கூட வாங்கிட்டு இருப்பீங்க. மற்றது சேலரி வரும், ஃபுல் அண்ட் ஃபுல் இஎம்ஐ போயிடும், கையில் 5,000 கூட நிற்காது. ஓகே இது நிறைய பேர் அனுபவிச்சிருப்பீங்க, அனுபவிச்சுட்டும் இப்பயும் இருப்பீங்க. ஓகே என்னென்னா வாஷிங் மிஷின் இஎம்ஐ, ஃப்ரிட்ஜ் இஎம்ஐ, டிவி இஎம்ஐ, பைக் இஎம்ஐ, கார் இஎம்ஐ, ஹோம் லோன் இஎம்ஐ, லேண்ட் இஎம்ஐ எல்லாமே வந்து பார்த்தோம் அப்படின்னா இஎம்ஐயில் தான் இருக்கும். என்னென்னா அதாவது இன்ட்ரெஸ்ட் ப்ரே பண்ணுறவங்களால கம்பல்சரி வந்து பார்த்தோம்னா எக்ஸ்பென்சஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா குறைக்கவோ ஏற்றவோ வந்து பார்த்தோம் அப்படின்னா முடியாது. என்ன அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் பே பண்ணுறவங்களால மிச்சம் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப ஒரு கடினமான விஷயம். அதை பற்றி யோசிக்கவும் நேரம் இருக்காது. ஓகே இதுதான் விஷயமே தவிர சேலரி வரும், எடுத்தோடனே இன்ட்ரெஸ்ட் பே பண்ணும், முடிஞ்சிச்சு. இதுதான் விஷயமே தவிர மற்றபடி வேறு ஒன்றுமே இருக்காது. இது ஒரு வெல்த் பில்டிங்க்கான ஒரு பீரியட் அப்படின்னு எடுத்துக்கும் போது ஒரு 25 to 35 எடுத்துக்கலாம். அப்போ மேரேஜ் இருக்கலாம், கிட்ஸ் இருக்கலாம். ஆனால் ஃபினான்ஷியல் டிசிப்ளின் இருக்குமான்னா கம்பல்சரி இருக்கணும். என்னன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எமர்ஜென்சி ஃபண்டு, அடுத்தது இன்சூரன்ஸு, ஹெல்த் இன்சூரன்ஸு, அடுத்து டேர்ம் இன்சூரன்ஸு, ஓகேங்களா டேர்ம் இன்சூரன்ஸ், அடுத்து இன்வெஸ்ட்மெண்ட்டு, அப்புறமேட்டு பிஸ்னஸ்ஸு, மல்டி இன்கம் அசட்ஸு. டைம் வேஸ்ட் பண்ண டைம் இருக்காது. ஓகே டைம் வேஸ்ட் பண்ண டைம் இருக்காது, இதுதான் மேட்ரு. நெட்ஃப்ளிக்ஸில் 5 hours டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, போர் அடித்தா பார்க்குறது, லேர்னிங்காக 1 hour ஸ்பெண்ட் பண்ணுறது தான் அவங்களுடைய வேலையாக இருக்குமே தவிர மூவி பார்த்துட்டு இருக்கிறது இந்த மாதிரி விஷயத்தில் இருக்காது அப்படிங்கிறது தான் உண்மை. எக்ஸசைஸு, ஹெல்த்து பார்த்துக்கிறது, ரிலேஷன்ஷிப்பை எப்படி மெயின்டைன் பண்ணுறது, ஒரு மணியை எப்படி ஹேண்டில் பண்ணுறது, எவ்ரிதிங் வந்து பார்த்தோம்னா பேலன்ஸ் தான் அப்படிங்கிறது அப்போ அந்த டைமில் புரியும். ஓகே நமக்கு ஒரு புவர் பீப்புளாக இருக்கிறவங்களுக்கு புரியும், பட் ஆனால் அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தெரியாது. இதுதான் மேட்ரு. இப்போது 35 to 50 அப்படின்னு எடுத்துக்கும்போது இப்போ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும்போது அதாவது கேஷ் ஃப்ளோ வந்து பார்த்தோம்னா அதிகமாக இருக்கும். அப்போ இன்வெஸ்ட்மெண்ட்ஸு க்ரோ ஆகும்போது ரிச் மைண்ட் செட் பர்சன் வந்து பார்த்தோம்னா மணிக்கு ஒர்க் பண்ண மாட்டாங்க. ஓகே மணியை ஒர்க் பண்ண வைப்பாங்க. இதுதான் கான்செப்ட்டு. அதாவது ரெண்டல் இன்கம்மு, டிவிடெண்ட்டு, பிஸ்னஸ் ப்ராஃபிட்ஸு, ராயல்ட்டிஸு, டிஜிட்டல் இன்கம்ஸு, அந்த டீம் பில்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி சிஸ்டம்ஸை வந்து பார்த்தோம்னா க்ரியேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஓகே புவர் பீப்புள் வந்து பார்த்தோம்னா அவங்களுடைய சிஸ்டமை வந்து பார்த்தோம்னா செல் பண்ண பார்ப்பாங்க. பட் புவர் பீப்புள் வந்துட்டு செல் த டைம். ஓகேங்களா ரிச் பீப்புள் செல் த சிஸ்டம், புவர் பீப்புள் செல் த டைம். இதுதான் விஷயமே தவிர மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. ரிட்டையர்மெண்ட்டுக்கு யோசிக்கிற மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பார்த்தோம்னா ரிச் மைண்ட் செட்டில் பர்சனை ஃப்ரீடமாக என்ஜாய் பண்ணுவாங்க. ஓகே ஸ்டில் லேர்ன் பண்ணுவாங்க, மென்டார் பண்ணுவாங்க, அதே மாதிரி நியூ பிஸ்னஸை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க. பிகாஸ் பர்பஸ் வந்து பார்த்தோம்னா ரிட்டையர் ஆகிறது கிடையாது. ஓகே பர்பஸுங்கிறது ஃப்ரீடமான லைஃப்பை எப்படி என்ஜாய் பண்ணுறது அப்படிங்கிறதா இருக்குமே தவிர நம்மள மாதிரி மணி வந்து மணிக்காக ஓடுறது அப்படிங்கிறது கம்பல்சரி நம்மளால் எண்ட் ஆஃப் த லைஃப் வரைக்கும் நம்மளால் மணியை பார்த்துட்டே ஓடிட்டு இருக்க முடியுமே தவிர நம்மளால் ஃப்ரீடம் அப்படிங்கிறத ஒரு அட்டைன் பண்ணவே முடியாது அப்படிங்கிறது தான் ஒரு நிதர்சனமான உண்மை. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது.
இப்போ நம்ம இன்சூரன்ஸ் எடுக்காமல் ஒரு எமர்ஜென்சி ஃபண்டு வைக்காமல் எதுவுமே இல்லாமல் நம்ம பாட்டில் சேலரி வரும், எடுத்து இஎம்ஐ கட்டுவோம். இதுதான் விஷயமா இருக்கும். ஓகே, ஸோ அப்போ ஒரு ஹெல்த்தில் ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா அங்கேயே அடி வாங்கும். அடுத்து வந்து பார்த்தோம்னா டேர்ம் இன்சூரன்ஸ், சப்போஸ் அவங்க ஏதாவது பிரச்சனை ரிஸ்க் ஆயிடுச்சு அப்படின்னா அப்போது அந்த ஃபேமிலியும் அடி வாங்கும். அப்போ அந்த ஃபேமிலி ஓட ஆரம்பிக்கும். ஓகே, அப்போ அந்த ஃபேமிலி ஓட ஆரம்பிக்கும் போது ஏதாவது லோன்ஸ் இஎம்ஐஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை பே பண்ணி ஆகணும். அப்போது வீட்டில் இருக்கும், அதாவது ஃப்ரீடமாக லேர்ன் பண்ணுறதுங்கிற விஷயமே இருக்காது. ஓகே, அதாவது தினமும் ஒரே இதில் ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, எல்லாத்தையும் கட்டி முடித்த மாதிரியும் இருக்காது, ஓடிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்குமே தவிர மற்றபடி எந்த ஒரு யூஸ்லெஸ்ஸான லைஃப் வந்து பார்த்தோம்னா வாழ்ந்துட்டு இருப்போம். இதுதான் உண்மை. நீங்களே திங்க் பண்ணி பாருங்கள். ஓகே, ஒரு 1 டே லீவ் எடுத்துகிட்டு அந்த டேயில் நம்ம என்ன தான் இப்போ பண்ணுறோம், நம்ம எவ்வளோ தான் இன்கம் வருது, அதை எப்படி தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும், எப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது, இத்தனை விஷயங்கள் இருக்குது, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது. ஓகே, எதை நம்ம ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஓகே, எத்தனை இஎம்ஐ இருக்குது, எத்தனை லோன்ஸ் இருக்குது, எப்படி அதை அடைக்கிறது, அதாவது பைக் வாங்கணுமா, எந்த டைமில் வாங்கணும், ஓகே, எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத ஸ்டில் வந்துட்டு பார்த்தோம்னா நிறைய பேர்த்துக்கு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்ங்கிறத நினச்சி கூட பார்க்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரகிள் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஓகே, ஸோ அதெல்லாமே ஒரு கஷ்டமான ஒரு சுச்சுவேஷன் தான். ஸோ அதனால் ஸ்டில் கரெக்டாக லேர்ன் பண்ணி ஒவ்வொரு டிசிஷன்ஸையும் மேக் பண்ணுங்கள். சும்மா நம்ம பாட்டில் ஒரு நாளைக்கு 500, ஒரு நாளைக்கு 1000, ஒரு நாளைக்கு 1500, 2000 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாட்டில் குதிரை மாதிரி ஓடிட்டே இருந்தோம்னா கம்பல்சரி நம்மளால் முடியாது அப்படிங்கிறது தான் உண்மை. சரி, ஓகே, இந்த வீடியோவில் ரொம்ப அதிகமான கண்டென்ட்டு, ரொம்ப ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு கண்டென்ட் இது. ஓகே, ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த கண்டென்ட்டு. என்ன அப்படின்னா, நானும் இத்தனை நாளாக அப்படி தான் ஓடிட்டு இருந்தேன். ஓகே, ஸோ இதெல்லாமே லேர்ன் பண்ண மெயின் விஷயம் ரிச் டாட் புவர் டாட் புக்கில் வந்து பார்த்தோம்னா கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஓகே, அந்த புக்கை வாங்கி தமிழ்லையோ இங்கிலீஷ்லேயோ எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கோ அந்த லாங்குவேஜில் நீங்கள் வாங்கி புக்கை படிக்கும்போது கம்பல்சரி நான் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கம்பல்சரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, நம்ம வீடியோ முடிச்சிக்கலாம். கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணாலும் பண்ணிக்கோங்க. நான் உங்கள் மௌரியன் எம். வீடியோ முடிச்சிக்கலாம்.